ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த வீடியோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறனால எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த டேஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விலாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியான என்னுடைய ஒரு ப்ரொடக்டிவான டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த மசாலா தூள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அதை ரெடி பண்ணுறதே விட்டுட்டேன். அதனால் அது மறுபடியும் கொஞ்சம் அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு இட்லி தோசை மாவுக்கும் அரிசி உளுந்தெல்லாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். காலையில் அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு மாவு வேணும் அப்படின்ட்டு நைட்டே ஊற வச்சிட்டேன். உளுந்தெல்லாம் நைட்டு ஊற வைக்கிறேன் அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அதை வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு அரைக்கும்போது அந்த கூலிங்கோடவே அந்த உளுந்து போட்டு அரைக்கும்போது நல்லா மாவு உப்பி வரும். மேக்ஸிமம் சண்டே அன்னைக்கு எப்போவுமே இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுருவேன். அன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் மற்ற நாளில் ஏதாவது ஒரு நாளில் மாவு அரைப்பேன். ஸோ அந்த வேலை முடித்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா வெளியே அன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, கோதுமையும் காய போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த கோதுமையை வாங்கி வச்சு ஒரு 2-3 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. வாங்கி வச்சதுலேருந்து மழை, அப்புறம் ஒரு மாதிரி வெயிலே இல்லாமல் இருந்தது. கோதுமை ஒரு மாதிரி ஆயிடுச்சோ என்னமோன்னு யோசித்தேன். ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருந்தது. இது வந்து பஞ்சாப் கோதுமை 5 கிலோ வாங்கி வச்சுருந்தேன். இது கொஞ்சம் சுத்தமான கோதுமை தான், கல் மண் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் வந்து அம்மா ஒரு டிப் ஷேர் பண்ணாங்க. அது என்னென்னா, தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுரு. கொஞ்சம் ஏதாவது அதில் இருக்கிற தூசு அந்த மாதிரி இருந்தாலும் அடியில் தங்கிரும். அதே சமயம் அந்த கோதுமை கொஞ்சம் நேரம் ஊறிச்சினாலும் காய வச்சு அரைக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இன்னொரு பொருளும் சேர்த்து தான் அரைச்சேன். மசாலாத்தூள் அப்படின்னா தனித்தனியாக தான் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி தனித்தனியாக தான் முன்னாடிலாம் அரைச்சி வச்சுக்குவேன். எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும் அந்த பொடி ஐட்டம்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதை விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். அது பண்ணுறதே இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னாலே அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தானே. அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போனோம்னா அம்மா கொஞ்சம் பல்காக எல்லா திங்ஸும் வாங்கி வச்சிட்டாங்கன்னா நான் வறுத்து எல்லாம் கொடுத்துருவேன். அரைச்சிட்டு வந்து 2 பேருமே ஷேர் பண்ணிக்குவோம். அந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி டெடிக்கேட்டடாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் அது கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ ஷேர் பண்ணி. அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. கோதுமை கூட நம்ம வந்து என்னென்ன இப்போ மல்டிக்ரெயின் கோதுமை மாவு அப்படின்னா நம்ம நிறையா மக்காச்சோளம், சோயா இதெல்லாமே போட்டு அரைக்கலாம். அதோட ரெசிபி நான் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் எந்த விலாகில் இருக்குதுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. செக் பண்ணேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது கூட நான் இன்றைக்கி இந்த டைம் வந்து கோதுமை கூட நான் என்ன அரைச்சேன் அப்படின்னா வெள்ளை கொண்டக்கடலை, அது ஒரு 1/2 கிலோ. அதுவும் வந்து தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தனியாக ஒரு தட்டில் காய வச்சிட வேண்டியதான். கோதுமையை தனியாக காய வச்சுருந்தேன். 2 ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறேன். தனித்தனியாக காய வச்சிட்டேன். நல்லா வெயிலில் நல்லா முறுன்னு காயட்டும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல காய வச்சேன். அது கொஞ்சம் நேரத்தில் நிழல் வந்துருச்சு. பாதி நிழல் பாதி வெயில் அப்படின்னு நடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, ஓகே, மொட்டை மாடி தான் கரெக்ட் அப்படின்ட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் காய போட்டாச்சு. நான் வந்து மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா, மிளகாத்தூள் இந்த டைம் என்ன பண்ணேன்னா நார்மல் மிளகா இருக்கும் இல்லையா, அது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி அதுவும் சேர்த்து அரைச்சேன். நம்ம வீட்டுக்கு அரைக்கிறோம் அப்படிங்கிறனால 2 ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். இது நம்ம தனித்தனியாகவும் அரைக்கலாம். நார்மல் மிளகாய் தனியாகவும் காஷ்மீரி ரெட் சில்லி தனியாகவும் அரைச்சிக்கலாம். பட் நான் 2ஐயும் ஒன்றா சேர்த்தே அரைச்சிட்டேன். காரமும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், அதே சமயம் கலரும் கொடுக்கும் நம்ம எந்த கிரேவி வைக்கிறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே அரைச்சாச்சு. இதில் வந்து 1 கிலோ நார்மல் காஞ்ச மிளகாய் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ ஆட் பண்ணிப்பேன். 1/2 கிலோ கூட போதும், சரியாக இருக்கும். மிளகா அரைச்சதுக்கப்புறம் நல்லா வாசனை அப்படியே நெடியோடு இருந்தது. காரமும் அளவாக இருந்தது. அதே சமயம் கொஞ்சம் எந்த குழம்புக்கு யூஸ் பண்ணாலும் கலரும் நல்லா இருந்தது. மல்லித்தூளுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 1 கிலோ மல்லினா கருவேப்பிலை இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு நிறையவே போட்டுருவேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அப்படியே வறுக்கணும், வாசனை வர வரைக்கும். அந்த கருவேப்பிலை அப்படியே மொறுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த மல்லியும் வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். வாசனையும் நல்லா கமகமன்னு வரும். அவ்வளோதான். இதையும் ஆற வச்சு மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இனி இது எல்லாத்தையும் மில்லில் கொண்டு போய் தனித்தனியாக அரைச்சி வாங்கிட்டு வரணும். கோதுமை காயணும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா சாயந்தரம் போய் எல்லாமே ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன். அப்படியே மாவு அரைச்சும் கரைச்சி வச்சாச்சு. நான் அந்த மாவு கரைச்சி வச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பாட்டு பாடிட்டே தான் கரைச்சி வைப்பேன் எப்போவுமே. அது என்ன அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக சமைக்கும்போது அப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு பாட்டு வாயில் வந்துடும். இந்த கிளிப் பார்க்கும்போது என்னடா இவங்க வாயில் என்னமோ முணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இது அப்படியே ரா ஃபுட்டேஜாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும்
கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமாக இருந்தது. சரி பரவாயில்ல, இந்த இடையில ஆட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். சாங் பாடுறது இல்லையே, ஏன் vlogல பாடுறது இல்லைன்னு கேட்டவங்களுக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன். பட் கிளியர் இருக்குமான்னு தெரியல, அப்படியே ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் தான் குக் பண்ண போனேன் கிச்சனுக்குள்ளே. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காலையிலே ரெடி பண்ணிட்டேன். அதனால் மத்தியானம் வேலை எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த 2 குக்வேர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இண்டஸ் வேலி பிராண்டு தான். இது ஒரு 22 சென்டிமீட்டர் விட்த் இருக்கக்கூடிய சாட்டே பேன் தான். அதுக்கப்புறம் இந்த குக்கரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் குக்கர். இது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்கும். இதுவும் ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் தான். இண்டக்ஷன் பேஸ் தான், ரெண்டுமே நம்ம இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இவங்களோட குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 குக்வேரும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருந்தது பாட்டம். இப்போ இண்டஸ் வேலியில் இந்த இயரோட பெஸ்ட் டீல் போயிட்டுருக்கு. அதாவது கிறிஸ்மஸ் சேல் லைவில் தான் இருக்குது. எப்படின்னா 50% ஆஃபர். அதோட ஸ்க்ரீனில் ஒரு கூப்பன் கோட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா வீடு அப்படின்னு சொல்லி கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த சூப்பரான டீல் முடிகிறதுக்குள்ளே அவங்களோட வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு ஏர்லி டின்னர் தாங்க. சீக்கிரமே டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டாச்சு. பட் ரைஸ் தான், ஆனால் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். அரிசி, அது கூட பாசிப்பருப்பு, இது 2ஐயும் ஊற வச்சுருந்தேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா வறுத்து அது கூடவே அரிசி கூடவே போட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு அப்படின்னா நான் ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி கூட விடலாம். நல்லா குழன்னு வேணும்னா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம், 2-3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சமாக வாசனைக்காக சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். ஒரு 5-6 விசில் விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் வர விட்டோம்னா சரியாக இருக்கும். நான் இது கூடவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியெல்லாம் போட்டு ஒரு மசில் மாதிரியே நல்ல ஒரு சைட் டிஷ் தான். அதை நான் தனியாக செய்யாட்டி என்ன அப்படின்ட்டு இது கூடவே உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சாச்சு. தோல் சீவிட்டு 4 உருளைக்கிழங்கு இதிலேயே போட்டாச்சு. குக்கர் விசில் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணதும் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடோட கலக்காமல் அப்படியே தனியாக இருந்தது. அது தனியாக எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப போட்டு சாப்பாடை மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா இதுவும் சேர்ந்து உடஞ்சிருந்துருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். சும்மா குயிக்காக வேலை முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். இனி அந்த பருப்பு சாதத்துக்கு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். அதில் நம்ம நெய் ஊற்றி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு ரைஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா குழக்குழன்னு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த ரைஸ் கொஞ்சம் இருகலாக தோணுச்சுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி அதை கொஞ்சம் ஊற்றி உப்பு தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம்னா சரியாக இருக்கும். நான் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, வாசனையாக இருக்குன்ட்டு. நீங்கள் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ஒரு லைட் ஃபுட்டாக, கம்ஃபர்ட் ஃபுட்டாக வேணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நல்லாயிருக்கும், வயிறு ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம்ல, அதை தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் தட்டின பூண்டு நான் துருவி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதிலே கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, இது கூட வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் இதில் கரம் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதுவும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.
பாசிப்பருப்பு பச்சைப்பயிரெலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாசிப்பருப்புலாம் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாதப்போ, வயிறு எரிச்சல் இருக்கும்போது, அப்புறம் காய்ச்சல் கொஞ்சம் சிக்காக இருக்கும்போதெல்லாம் ஒரு லைட் ஃபுட் மாதிரி எடுத்துக்கலான்ட்டு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒருக்கா கம்பல்சரி இந்த பாசிப்பருப்பு குழம்பு வச்சுருவேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஏர்லி டின்னர் மாதிரி அன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரைஸோடவே பருப்பும் போட்டு அப்படியே வச்சாச்சு. கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் மாவு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிட் மார்னிங் தான் நான் கரைச்சி வச்சேன். நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா பொங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கரைச்சி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. யூஸ்வலாக இப்போ இருக்கிற வெதருக்கு மாவு பொங்கி வரவே மாட்டேங்குது. மத்தியானம் இல்லைன்னா ஒரு மிட் மார்னிங் மாவு கரைச்சி வச்சோம்னா கூட நைட்டு பொங்குறதே இல்லை. அன்றைக்கி நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. ஸோ வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, எனக்கு அந்த மசாலா அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறணும். சூடாக இருக்கும் இல்லையா, நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறனால சூடாக இருக்கும். அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் துணி கவர் இல்லைன்னா பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி கலந்து விட்டு ஆற வச்சிடணும். சூட்டோடவே போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆற விட்டு தனித்தனி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது அப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையானதை மட்டும் நான் யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன். மிச்சத்தெல்லாம் தனித்தனி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் ரூமில் வச்சாச்சு. அதை எக்ஸ்ட்ரா பல்காக இருக்கிறதெல்லாம் ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3 நான் ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டெய்னர் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு சில பேர் என்கொயரி பண்ணுவாங்க, இது எங்கே வாங்கினது அப்படின்ட்டு. இந்த 3 கண்டெய்னருமே வெஸ்ட் சைடில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. நான் அந்த புதுசுக்கு நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அப்போ அவைலபிளாக இருந்துச்சு. பட் இப்போ அவைலபிளாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட்டில் ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஷோ ஆகும். ஒவ்வொரு டைம் கலெக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நானே ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும். இனி நெக்ஸ்ட் டே நாள் ஃபுல்லாக வீட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அடுத்த நாள் வந்து வெளியில் எங்கேயாவது போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். ரொம்ப நாள் ஆச்சு நர்சரிக்கு போய். அது என்னமோ தெரில, அங்கே போனால் அப்படியே இந்த சந்திரமுகி மாதிரி இது ஒட்டியானம் காசு மாலை அப்படிங்கிற மாதிரி என் ரியாக்ஷன் போயிடுது ஒரு செடியும் பார்த்துட்டு. ஆனால் எனக்கு என்னென்னா, அங்கே இருக்கும்போது அது ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்து அது வெயில் இல்லாதனாலையா என்னன்னு தெரியல, ஒரு சில செடிகள் தான் நல்லா வளருது, ஒரு சில செடிகள் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுலேயும் மெயினாக பூச்செடிலாம் கொஞ்சம் ரேர் தான் வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் வளர்கிறது. வெயில் நான் சொல்லியிருக்கேன்ல, அது ஒரு மெயின் ரீசன். வெயில், காற்று, செடி எந்த செடி வளர்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல வெயில் அடிக்கணும். அதே சமயம் தண்ணி கரெக்டாக கொடுக்கணும், உரம், அப்புறம் நல்ல காற்று, இதெல்லாமே சரியாக இருக்கும்போது தான் பூ பூக்குது. அப்படி இல்லைன்னா பூ பூக்கிறதே இல்லை. அதனால் ஆசைக்கு நான் இங்கே வந்து பார்த்துக்கிறது. பட் இப்போல்லாம் அந்த பூச்செடியை விடவும் இன்டோர் பிளான்ட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்திருக்குல்ல, அதை பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்குது. இந்த லெமன் செடிலாம் பாருங்கள், சின்ன செடியாக இருக்கும்போது அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்சேன் இதை கொண்டு நம்ம தோட்டத்தில் வைக்கலாம், நல்லா வளரும் அப்படின்ட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம தோட்டத்திலே பார்த்திங்கன்னா லெமன் கன்று, அப்புறம் வந்து மாங்கன்று எல்லாம் வச்சது தான். மாங்கன்று வளர்ந்து நல்ல பெரிய மாமரம் ஆயிடுச்சு. பட் இந்த லெமன் செடி வந்து அப்படியே ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போச்சு. நானுமே இடையில கொஞ்ச நாள் மறந்துட்டேன், அந்த லெமன் செடி வச்சதவே மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம தோப்பில் ஹெல்ப்க்கு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து மாடு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாடு வந்து லைட்டாக ஏதாவது கடிச்சதுனாலும் அந்த செடி இதாயிரும். அப்படி கூட அது மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நர்சரி வந்துட்டு இந்த செடி எடுத்துகிட்டு போனோம். இது நம்ம வீட்டில் நிறைய இருக்குது. இது பேர் ரகம் அரிக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளான்ட் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி தான், நல்லா வந்து வளருது. ஸோ வெளியில் வைக்கலாம், கொஞ்சம் கேப் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு போனோம். இன்னும் 2-3 செடி இதில் வாங்க வேண்டியிருக்கு. நான் இன்றைக்கி எந்த நர்சரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இது வந்து பிஎம்டி நர்சரி தாங்க, பொள்ளாச்சியில் பிஎம்டி நர்சரி. ஏன்னா நான் எந்த ஊருன்னே ஒரு சில பேருக்கு இன்னும் வ்ளாக் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் பொள்ளாச்சியில் தான் இருக்கேன். ஸோ இது வந்து பொள்ளாச்சியில் கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய பிஎம்டி நர்சரி தான். மேக்ஸிமம் நிறைய செடி நாங்கள் இங்கேருந்து தான் எடுத்திருந்தோம். இண்டோர் பிளான்ட்ஸு, அப்புறம் வந்து வெளியே அவுட்டோரில் வச்சது எல்லாமே இங்கே, பாதி பிளான்ட்ஸ் இங்கே தான் எடுத்திருப்போம்.
ஸோ நல்லா தான் இருக்கும் இங்கே எல்லாமே. அவ்வளோதான், அதை முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போனதும் இந்த செடியை வச்சாச்சு. இன்னும் அவுட்டோர் கார்டனில் ஒன்று ஒன்றா வச்சு அப்படியே கரெக்டாக எப்படி சொல்கிறது நீட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கசகசம் தான் இருக்குது. சரி, ஓகே. இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரா ஃபுட்டேஜ் அதை ஆட் பண்ணுறேன். அதோட அந்த வ்ளாக் முடியும். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you so much for watching, friends. Bye-bye. வாய்ப்பில்லை வலித்தே